செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதால் சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. கோடைக்காலம் தொடங்கிய நிலையில் சென்னை மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. இதனால் சென்னை குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் சிப்காட்டிற்கு 158 கன அடி நீர் மட்டுமே வெளியேற்றப்பட்டு வருகிறது. கோடைக்காலத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை தடுக்க விடிய அரசு நடவடிக்கை எடுக்குமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அரியலூர் அருகே முறையாக குடிநீர் வழங்காத விடிய அரசை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மருதூர் ஊராட்சிக்குட்பட்ட காலனி தெருவில் கடந்த 1 மாத காலமாக சரியாக குடிநீர் வராததால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். இதுகுறித்து விடிய அரசு ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை வலியுறுத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காலி குடங்களுடன் பேருந்துகளை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. எலெக்ஷனுக்கு முன்னாடி தண்ணி வரலங்க. எங்களுக்கு போர் அடிச்சு தரேன்னு சொல்லியிருக்கேன்னு தான் சொல்கிறாங்களே ஒஞ்சி அதை முயற்சி பண்ணி எடுக்கவே இல்லை. நாங்கள் எத்தனை நாளைக்கு தலையில் தண்ணி தூக்குறது? அதனால் நாங்கள் போய் தண்ணி தெருவில் பிடிக்க போனோம்னா நாங்கள் பிடிச்சி தான் பிடிக்கணும், நீங்கள் நில்லுங்க கொஞ்சம் நேரம் அப்படின்னு நாங்கள் வேணுங்கிற தண்ணி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்குள்ளே தண்ணி நின்று போகுது. அதனால் நாங்கள் கொடுத்தெடுத்து நாங்கள் மறியல் பண்ணோம் சார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் கோடை வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் இளநீர் விற்பனை அமோகமாக உள்ளதாக இளநீர் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழகத்தில் கோடை வெயில் சுட்டெரித்து வருகிறது. கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் சில மாவட்டங்களில் வெயிலின் அளவானது சதத்தை தாண்டி பதிவாகியுள்ளது. இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். வெயிலால் ஏற்படும் உடல் சூட்டை தணிக்க இளநீர், கரும்புச்சாறு, தர்பூசணி ஆகியவற்றை பொதுமக்கள் சாலையோரங்களில் உள்ள கடைகளில் அதிக அளவில் உட்கொள்வதாக சாலையோர இளநீர் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். திருச்சி அருகே கட்டுப்பாட்டை இழந்த கனரக லாரி ஆற்றுப்பாலத்தில் மோதி நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடியில் இருந்து சென்னை நோக்கி சென்ற கனரக லாரி மட்டப்பாறைப்பட்டி ஆற்றுப்பாலம் பகுதியில் முன்னே சென்ற காரில் மோதாமல் இருக்க பிரேக் அடித்ததாக கூறப்படுகிறது. அப்போது சாலையின் தடுப்பு கட்டையை கடந்து தாறுமாறாக ஓடி ஆற்றுப்பாலம் தடுப்பில் மோதி லாரி நின்றது. இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் வடமாநில ஓட்டுநர்கள் 2 காப்பாற்றினர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. நெல்லை அருகே இரவு நேரங்களில் ஜோடியாக உலாவரும் கரடியின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாபநாசம் அருகே உள்ள பசுக்கடை விலை, விக்ரமசிங்கபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 2 கரடிகள் ஜோடியாக இரவு நேரங்களில் சுற்றித் திரிகின்றன. இதனால் அச்சமடைந்த அப்பகுதியினர் வனத்துறை அலட்சியம் காட்டாமல் விரைந்து கரடியை பிடிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் தற்போது இந்த கரடிகளின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகவும் குளறுபடியாக இருந்ததாக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு குற்றம் சாட்டினார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விடியா திமுக ஆட்சியில் மக்கள் வேதனையின் உச்சத்தில் இருப்பதாக தெரிவித்தார். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றியை பெறும். ஏனென்று சொன்னால் இந்த ஆட்சியின் அவலங்கள், சோதனைகள், மக்கள் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், சட்டம் ஒழுங்கு சீரழிவு, விலைவாசி உயர்வு, போதைப்பொருளில் தமிழகம் போதைப்பொருள் கிடங்காக மாறி வருகின்ற அவல நிலையில் விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு என்று அடுக்கடுக்கான சுமைகளை மக்கள் மீது சுமத்தி இந்த விடிய ஆட்சியில் மக்கள் வேதனையின் உச்சத்தில் இருக்கின்றார்கள். அதன் வெளிப்பாடு இந்த தேர்தலில் வெளிப்படும். இலங்கை தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி அரிச்சல் முனை வரை கடலில் நீந்தி கடந்து சாதனை படைக்க முயன்ற முதியவர் நடுக்கடலில் நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்தார். தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி அரிச்சல் முனை வரை நீந்தி கடக்க உரிய அனுமதி பெற்று 31 பேர் கொண்ட குழு ராமேஸ்வரத்திலிருந்து படகு மூலம் தலைமன்னார் சென்றனர். இந்த நிலையில் கடலில் தொடர் ஓட்ட முறையில் நீந்திக் கொண்டிருந்த பெங்களூருவை சேர்ந்த முதியவர் கோபால் ராவ் என்பவர் நடுக்கடலில் நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் 2 தனியார் பேருந்து நடத்துனர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு நோக்கி சென்ற 2 தனியார் பேருந்துகள் மறைமலை நகர் பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தன. அப்போது முதலில் யார் பயணிகளை ஏற்றுவது என்பதில் 2 தனியார் பேருந்துகளின் நடத்துனர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் 2 நடத்துனர்களும் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். மதுரையில் கள்ளழகரை தரிசிக்க வந்த 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அன்னதானம் வழங்கினார். மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது.
இதன் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்த நிலையில் 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் ராஜு அன்னதானம் வழங்கினார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் நீரில் மூழ்கியிருந்த நந்தி சிலை மற்றும் கிறிஸ்தவ தேவாலயம் முழுவதும் வெளியே தெரியும் அளவிற்கு நீர்மட்டம் சரிந்துள்ளது. 120 அடி கொண்ட மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 70 அடிக்கும் கீழ் சரியும் போது பண்ணவாடி நீர்த்தேக்க பகுதியில் மூழ்கியிருக்கும் நந்தி சிலையின் தலைப்பகுதி மற்றும் கிறிஸ்தவ ஆலயத்தின் முகப்பு பகுதி வெளியே தெரியும். தற்போது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருவதால் நந்தி சிலை மற்றும் கிறிஸ்தவ தேவாலயம் முழுவதும் வெளியே தெரிகிறது. மேலும் நீரில் மூழ்கியிருந்த ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தின் கோபுரம் மேல் பகுதியும் தற்போது நீருக்கு வெளியே தெரிய தொடங்கியுள்ளது. 500 டன் எடை கொண்ட சாரங்கபாணி கோயில் தேர் சித்திரை திருவிழாவையொட்டி மாட வீதிகளில் வலம் வந்த நிலையில் சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தில் தேரின் சக்கரம் சிக்கியது. 4 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தேர் மீட்கப்பட்ட நிலையில் விடியா திமுக அரசு தேர் செல்லும் பாதையை தரமற்ற முறையில் அமைத்துள்ளதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் நின்று கொண்டிருந்த 2 கார்கள் மற்றும் மிதிவண்டி மீது மோதி விபத்துக்குள்ளானது. அம்பத்தூர் அடுத்த கள்ளிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சந்திரன் என்பவர் தனது மனைவியுடன் காரில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். புதூர் பகுதி வழியாக சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த 2 கார்கள் மற்றும் மிதிவண்டியில் வந்து கொண்டிருந்த மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த சந்திரன் மனைவி மற்றும் மிதிவண்டியில் வந்த மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி அருகே கட்டுப்பாட்டை இழந்த லாரி குளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவிலில் இருந்து கேரள மாநிலம் திருவனந்தபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி ஒன்று இரணியல் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த குளத்திற்குள் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ரேஷன் அரிசி கடத்தலை தட்டி கேட்ட வழக்கறிஞர் மாரிசெல்வம் வீட்டில் பாம்பு கார்த்திக் தலைமையிலான கூலிப்படை கும்பல் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பியோடிய சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி பகுதியில் ரேஷன் அரிசி கடத்தல் கும்பலைச் சேர்ந்த பாம்பு கார்த்திக் வீடுகளில் இருந்து ரேஷன் அரிசி வாங்கித் தருமாறு ராஜீவ் நகரைச் சேர்ந்த சிறுவன் லட்சுமணனை கட்டாயப்படுத்தியுள்ளார். சிறுவன் மறுக்கவே அவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இது குறித்து தட்டி கேட்ட வழக்கறிஞர் மாரிசெல்வம் என்பவரை போனில் தொடர்பு கொண்டு பாம்பு கார்த்திக் மிரட்டியுள்ளார். மேலும் பாம்பு கார்த்திக் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள் வழக்கறிஞர் மாரிசெல்வத்தின் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பி ஓடி உள்ளது. இதனால் வீட்டில் இருந்து பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. விடியா திமுக ஆட்சியில் ரேஷன் அரிசி கடத்தல் மற்றும் கஞ்சா தொழில் கொடிகட்டி பறந்து வரும் நிலையில் கூலிப்படை கும்பல் நடமாட்டமும் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற நபரின் முகத்தில் மிளகாய் பொடி தூவி அரிவாள் தாக்குதல் நடத்திய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சங்கரன் கோவில் புளியங்குடி சாலையில் ஷாம்குமார் என்பவர் தனது உறவுக்கார பெண்ணுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் ஷாம்குமார் மீது மிளகாய் பொடியை தூவி அரிவாளால் தாக்கியுள்ளனர். ஷாம்குமாரும் உறவுக்கார பெண்ணும் கூச்சலிடவே மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பியுள்ளனர். இதையடுத்து படுகாயமடைந்த ஷாம்குமார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். நாகை நகராட்சியில் ஊதியம் வழங்காததை கண்டித்து ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மற்றும் நாகூரில் உள்ள 36 வார்டுகளிலும் தூய்மை பணியில் சரம் ஒப்பந்த நிறுவனத்தில் ஒப்பந்த பணியாளர்களாக 188 துப்புரவு பணியாளர்கள், 9 மேஸ்திரி மற்றும் 35 ஓட்டுநர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் முறையாக ஊதியம் வழங்கப்படவில்லை என கூறி அவுரித்திடலில் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சரம் ஒப்பந்த நிறுவனம் சார்பாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்படாததால் 3 கிலோமீட்டர் தூரம் ஆட்சியர் அலுவலகத்திற்கு நடந்து சென்ற பணியாளர்கள் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தினர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே அதிமுக மாவட்ட கவுன்சிலர் நிதியில் இருந்து அமைக்கப்பட்ட சாலை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது.
கொடிக்களம் மற்றும் தாளநல்லூர் ஊராட்சிகளில் அதிமுக மாவட்ட கவுன்சிலர் நிதியில் இருந்து 11,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட பேவர் பிளாக் சாலையை நல்லூர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொன்னேரி முத்து, மாவட்ட கவுன்சிலர் சுப்பிரமணியன் ஆகியோர் திறந்து வைத்தனர். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். வெள்ளியங்கிரி மலையில் இருந்து தவறி விழுந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வீரகுமார் கடந்த வியாழனன்று நண்பர்களோடு கோவை வெள்ளியங்கிரி மலையில் ஏறினார். சாமி தரிசனம் செய்துவிட்டு கீழே இறங்க முயன்ற போது வெள்ளியங்கிரி 7வது மலையில் இருந்து தவறி விழுந்துள்ளார். அவரை மீட்டு கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதித்திருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நீதிமன்ற வளாகத்தில் விஷத்தேனி கொட்டியதால் வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என 20க்கும் மேற்பட்டோர் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திண்டிவனம் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அருகே ஏரிக்கரை பகுதியில் இருந்து விஷத்தேனீக்கள் திடீரென நீதிமன்ற வளாகத்திற்குள் புகுந்து வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களை விரட்டி கொட்டத் தொடங்கியது. இதில் பலரும் அங்கிருந்து அலறியடித்து ஓடியதால் நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விடியா திமுக ஆட்சியில் ஈரோடு மாவட்டம் தாளவாடி பகுதியில் நெய்தாளபுரம் கிராமத்தில் சட்டவிரோதமாக கர்நாடக மது விற்பனை நடைபெற்று வருகிறது. சுமார் 80க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் மாநில எல்லையில் அமைந்துள்ளதால் கர்நாடக மது பாக்கெட்டுகள் மற்றும் பாட்டில்களை வாங்கி சட்டவிரோதமாக சிலர் ஒவ்வொரு கிராமங்களிலும் பதுக்கி வைத்து விற்பனை செய்து வருகின்றனர். 24 மணி நேரமும் படுஜோராக நடைபெறும் இந்த கர்நாடக மது விற்பனையை விடியா அரசின் காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒசூர் அருகே நடைபெற்ற எருதுவிடும் விழாவை பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் கண்டு களித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தாசனபுரம் கிராமத்தில் திருவிழாவின் இறுதி நாளில் நடைபெறும் எருதுவிடும் விழா நடைபெற்றது. கர்நாடகா, ஆந்திரா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான காளை மாடுகள் எருதுவிடும் விழாவில் பங்கேற்றன. பார்வையாளர்களின் ஆரவாரத்தில் சீறி பாய்ந்து ஓடிய காளைகளை பொதுமக்கள் கண்டு களித்தனர். மதுரையில் சித்திரை திருவிழாவின் போது கண்காணிப்பு ட்ரோன்களை பிடிக்க முயன்ற இளைஞர்களுக்கு போலீசார் நூதன தண்டனை வழங்கினர். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்தின் போது 5 இளைஞர்கள் காவல்துறையின் கண்காணிப்பு ட்ரோன்களை பிடிக்க முயன்றனர். இதை கண்ட போலீசார் இளைஞர்களை தவளை போல் தவழ்ந்து செல்ல வைத்து நூதன தண்டனை வழங்கினர். சென்னை சிஐடி நகரிலிருந்து உஸ்மான் ரோடு மேம்பாலம் வரை போக்குவரத்து நெரிசலை குறைக்க 131 கோடி ரூபாயில் துவங்கப்பட்ட இரும்பு மேம்பால பணிகளை விடியா அரசு கிடப்பில் போட்டுள்ளதால் நாள்தோறும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். குறிப்பாக தியாகராயா நகர் பேருந்து நிலையத்திலிருந்து உஸ்மான் ரோடு மேம்பாலம் வரை 3ஆம் கட்ட பணிகளை மேற்கொள்ள போக்குவரத்து காவல்துறை அனுமதி வழங்காததால் பணிகளை முடிக்க முடியாமல் மாநகராட்சி நிர்வாகம் திணறி வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் நெரிசலில் சிக்குவதும், வியாபாரமின்றி கடைக்காரர்கள் பாதிக்கப்படுவதும் தொடர்கதையாகி வருகிறது. மக்களுக்கு தேவையில்லாத கார் பந்தயத்திற்கு 42 கோடி ரூபாய் ஒதுக்கி அசுர வேகத்தில் ஏற்பாடுகளை செய்த விடியா திமுக அரசு தியாகராய நகர் பகுதியில் அமைய இருக்கும் இரும்பு பாலத்தை உடனடியாக முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் கோரிக்கையாக உள்ளது. கடலூர் அருகே ஆட்டோ மீது மினி பஸ் மோதிய விபத்தில் குழந்தைகள் உட்பட 13 பேர் படுகாயமடைந்தனர். கொளஞ்சியப்பர் கோவிலிலிருந்து விருதாச்சலம் நோக்கி சென்று கொண்டிருந்த ஆட்டோ மீது பின்னால் வந்த மினி பஸ் கட்டுப்பாட்டை இழந்து திடீரென மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் ஆட்டோவில் பயணித்தவர்கள், சாலையில் சென்றவர்கள், குழந்தைகள் உட்பட 13 பேர் படுகாயமடைந்தனர். அவர்களை அக்கம்பக்கத்தினர் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தஞ்சை அருகே திருக்காட்டுப்பள்ளி கடை வீதியில் நாள்தோறும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் புறவழிச்சாலை அமைக்க வேண்டுமென பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பூதலூர் அருகே திருக்காட்டுப்பள்ளி கடை வீதியில் உள்ள சாலை குறுகியதாக உள்ளதால் காலை மாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. நீண்ட நாள் கோரிக்கையான புறவழிச்சாலை அமைத்தால் மட்டுமே இதற்கு நிரந்தர தீர்வு காண முடியும் என பொதுமக்களும் வணிகர்களும் விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்துகின்றனர். திருமணங்கள், விசேஷ நாட்கள் நடைபெறுகின்ற போது மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அந்த நடமாட முடியவில்லை. ஒரு ஆபத்தான நிலையில் ஒரு ஆம்புலன்ஸ் கூட அந்த பாதையில் போக முடியாமல் ஆரன் அடித்து கொண்டே இருப்பார்கள். தவிர பாதைக்கு வழி இல்லாத நிலைமை இருக்கிறது. நிதி ஒதுக்கீடு செய்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. விவசாயிகளுக்கு நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை புறவழிச்சாலைக்கான எந்தவித நடவடிக்கையும் தொட்டுக்கூட பார்க்கவில்லை இந்த அரசு.
ராணிப்பேட்டை அருகே தொடர் மின்வெட்டை கண்டித்து விவசாயிகள் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பணப்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தொடர் மின்வெட்டு காரணமாக மின் மோட்டாரை இயக்க முடியாமல் விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து விவசாயிகள் சங்கம் சார்பில் ஏராளமானோர் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் மே மாத பூக்கள் கண்ணை கவரும் வகையில் பூத்து குலுங்குகின்றன. முதுமலையில் கடுமையான வறட்சி நிலவி வரும் நிலையில் பருவநிலை மாற்றம் காரணமாக மே மாத பூக்கக்கூடிய இலைப்புரசு, ஜெகரண்டா உள்ளிட்ட பூக்கள் ஏப்ரல் மாதத்திலேயே பூக்க தொடங்கி உள்ளது. மரங்களில் இலைகள் தெரியாத அளவிற்கு படர்ந்து காணப்படும் பூக்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டுகளித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட இளைஞருக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் மணிகண்டன் என்பவரை தென்பாகம் காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் 2000 ரூபாய் அபராதம் விதித்து தூத்துக்குடி மகளிர் நீதிமன்ற நீதிபதி மாதவ ராமானுஜம் உத்தரவிட்டார். திருவள்ளூர் அருகே நெல் அறுவடை இயந்திரம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருத்தணி பாப்பிரெட்டிப்பள்ளி பகுதியில் ஆறுமுகம் என்பவர் நிறுத்தி வைத்திருந்த நெல் அறுவடை இயந்திரம் திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்தனர். நெல் அறுவடை இயந்திரத்திற்கு மர்ம நபர்கள் தீ வைத்தார்களா அல்லது அதிக வெயில் காரணமாக தீப்பற்றி எரிந்ததா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.